meditation and manifestation. How does both relate to each other? இதை பத்தி கொஞ்சம் depth can we discuss so that our audience understand how important meditation is for whoever have more desires to achieve in their life? Okay, sure. See, பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ ஒன்ஸ் இந்த சீக்ரெட் மூவிக்கு அப்புறமா அந்த புக் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப ஃபாஸ்டாவே இப்போ பேசப்படுது. அண்ட் இப்போ எல்லா இடத்துலயுமே வந்து யூடியூப் வீடியோஸ்ல எடுத்தாலே லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமா இப்போ பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து ரியலா ஃபேக்கா அப்படின்னு இன்னொரு பக்கம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ஓரளவுக்கு கூட ரியல் இல்லைன்னா இவ்வளவு ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகாதுன்றது இன்னொரு ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்கா லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றதுனால தான் ரிப்பீட்டடா இதை பத்தி நிறைய இன்னும் சர்ச் பண்றாங்க, அது ரிலேட்டடான டெக்னிக்ஸ் அப்ளை பண்றாங்க, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்போ அப்படி இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எவ்வளவுதான் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாலும் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. நான் இவங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கிற எல்லா டெக்னிக்ஸுமே நான் அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகல அப்படின்னு நிறைய பேர் சொல்றது உண்டு. இப்போ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து காமனான ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் அதுக்கும் வந்து கோச்சிங் பண்றதுனால அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. பேசிக்கா அவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டம் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த அமௌண்ட் எனக்கு வேணும், இந்த இயர்க்குள்ள எனக்கு எல்லாமே கோல்லாம் தெளிவா செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இல்லைனாலும் அங்க மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது. ஒரு சில பேருக்கு வந்து கிளாரிட்டி இருக்கும், எனக்கு எவ்வளவு வேணும், எத்தனை எத்தனை மாசத்துக்குள்ள எத்தனை வருஷத்துக்குள்ள வேணும்ன்ற எல்லா கிளாரிட்டியுமே இருக்கும். ஆனா அவங்க மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே அந்த பேக் ஆஃப் த ஹெட் என்ன ஓடிட்டு இருக்கும் அப்படின்னா இது உண்மையிலேயே நடக்குமா, உண்மையிலேயே சாத்தியமா, எனக்கு வந்து அந்த அளவுக்கு என்னால அட்ராக்ட் பண்ண முடியுமா, இல்ல ஐ ரியலி வர்த் இட் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ அந்த ஒரு அவங்களுடைய பேக் ஆஃப் த ஹெட் ஓடிட்டு இருக்க இந்த வாய்ஸ், இந்த பிலீஃப் சிஸ்டம், இந்த நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டம் தான் அவங்கள மேனிஃபெஸ்ட் பண்ண விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும். சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்சல்யூட்லி கான்பிடென்ட், எஸ் நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் எனக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்ட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல அது அவங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகிறது தெரியும். இன்னும் சில பேருக்கு ஒரு விஷயத்துல மேனிஃபெஸ்ட் ஆகும், இன்னொரு விஷயத்துல மேனிஃபெஸ்ட் ஆகாது. ஸோ பேசிக் ரீசன் என்னன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த கான்பிடென்ட் இல்ல அந்த ஒரு ஃபெய்த் இல்ல, செல்ஃப் கான்பிடன்ஸ், செல்ஃப் பிலீஃப் அதுவே பேசிக்கா இல்ல அப்படின்றதுதான். அப்போ இந்த மாதிரி நீங்க வேற மேனிஃபெஸ்டேஷன் எங்கெல்லாம் நடக்கலையோ அது எல்லாத்துக்குமே காமனான இருக்கிற ஒரு த்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய மென்டல் பிளாக்ஸ் தான். சப்கான்சியஸ் லெவல்ல அவங்களுக்குள்ளார ஏதோ ஒரு பிளாக் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பிளாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா கிளியர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து மேனிஃபெஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஹையர் எனர்ஜில இருந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணாதான் அது வந்து வேகமா நடக்கும். அப்போ அந்த ஹையர் எனர்ஜியை கொடுக்கறது மெடிடேஷன். ஸோ மெடிடேஷன் இப்போ மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் பண்ற நிறைய பேர் வந்து ரெகுலரா மெடிடேட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா they can really see some changes. அது வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சோ, இல்ல எந்தெந்த விஷயங்கள்லாம் மேனிஃபெஸ்டேஷனே ஆகலைன்னு நினைக்கிறாங்களோ, இல்லாட்டி எந்தெந்த விஷயங்களுக்கு வந்து இது நமக்கு சரியா வராதுன்ற மாதிரி ஒரு தோணுதோ, அது எல்லாமே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சிம்பிள் ஆக ஆரம்பிக்கும். மேனிஃபெஸ்டேஷனுக்கு நீங்க எவ்வளவு டெக்னிக்ஸ், நீங்க ஒரு 10 டெக்னிக் இல்ல 15 டெக்னிக் அட் அ டைம் அப்ளை பண்ணாலும் சரி, அதோட சேர்த்து மெடிடேஷன் ஆட் பண்ணா கண்டிப்பா அது ரொம்ப எஃபெக்டிவா வேலை செய்யும். அதனால மெடிடேஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஆல்வேஸ் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். கண்டிப்பா அது வந்து மேனிஃபெஸ்டேஷனை நல்லா இன்க்ரீஸ் பண்றதுக்கு, மேனிஃபெஸ்டேஷனுடைய அந்த பவரை நல்லா டெவலப் பண்ணி விடுறதுக்கு மெடிடேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Okay, so let's go in depth little bit about meditation and manifestation. ரொம்ப பேர் வந்து மேனிஃபெஸ்டேஷனை கொஞ்சம் there's misconception or தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. I feel from my experience what I've learned. In like a couple of days ago, I saw a video about manifestation, why it's not working for a lot of people.
Okay, scientifically, let's discuss. எதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒர்க் பண்றதில்ல எல்லாருக்குமே? It was mentioned because like you said, it's meditation is very important to calm your mind, and the negative thoughts are you have to get rid of it. எல்லாராலும் negative thoughts are they cannot get rid of it. It's hard. It's what you put out to the universe, like the frequency, your vibration. No matter what you say, no matter if you say how much or ever how many affirmation you're saying every morning. If you have that negative thoughts in your mind, that's the vibration you're putting out to the universe, and that's the frequency you're putting out the universe. Nothing is going to happen. இதை பற்றி கொஞ்சம் சயின்டிஃபிக்லி கொஞ்சம் சயின்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோமா? மேனிஃபெஸ்டேஷன், மெடிடேஷன், அண்ட் why it works for some people and why it doesn't work for most people. ஓகே, ஷூர். ஸோ இப்போ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சயின்டிஃபிக்கா பார்க்கும்போது நம்ம நியூரோ சயின்ஸோடைய ஹெல்ப் நம்ம நிறையவே எடுத்துக்க முடியும். பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஈவன் நம்மளுடைய பிரெயின்லயே வந்து பாத்தீங்கன்னா RAS அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும், ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். இது வந்து இதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த விஷயத்த மட்டும்தான் அது உங்களுக்கு ஃபில்டர் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி விட்டுரும். இப்போ இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இது இப்போ நீங்க வந்து புதுசா ஒரு கார் வாங்கணும்னு டிசைட் பண்றீங்க. ஒரு ஸ்பெசிபிக் கலர்ல நீங்க டிசைட் பண்ண ஒரு ரெட் கலர் கார் வாங்கணும்னு நீங்க டிசைட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பிராண்ட்ல இந்த பிராண்ட்ல இருக்கக்கூடிய ரெட் கலர் கார் தான் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க என்னைக்கு ஃபிக்ஸ் பண்றீங்களோ அன்னையில இருந்து நீங்க வாங்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா டெய்லி நீங்க அந்த ரெட் கலர் கார் ஸ்பெசிபிக் பிராண்டோட நீங்க பாப்பீங்க. அதே காரை எவ்ரி சிங்கிள் டே நீங்க பாப்பீங்க. நம்ம ஆக்சுவலா யூசிங் இட்ஸ் அ குட் சைன். நமக்கு எந்த கார் ஃபிக்ஸ் பண்ணவோ அந்த காரை டெய்லி நம்ம கண்ணில் படுது அப்படின்ட்டு. பட் இதுல ஒரு ஃபன்னி ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அந்த கார் எவ்ரிடே அது உங்க கண்ணு தாண்டி கண்ணு வழியா தான் போகும். எவ்ரிடே உங்க கண்ணு முன்னாடியே தான் அந்த கார் போகும். ஆனா இது வரைக்கும் ஒரு தடவை கூட நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. எப்போ நீங்க இந்த கலர் இந்த பிராண்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்களோ அதுக்கப்புறமா அந்த கலர் அந்த பிராண்டை வந்து நீங்க எவ்ரிடே நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இதுதான் வந்து RAS உடைய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் ஆயிட்டு இருக்கு. எல்லாமே நமக்குள்ளார இறங்குச்சு, எல்லாத்தையுமே நம்ம ப்ராசஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிரும். அந்த அளவுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் எவ்ரி சிங்கிள் மினிட் ஓடிட்டே தான் இருக்கும். அது எல்லாமே நமக்கு தேவையில்லை அப்படின்றதுனால நம்ம பிரெயின் வந்து ஃபில்டர் பண்ணுது. ஒரு நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா இந்தந்த விஷயம் உங்களுக்கு தேவை, இந்தந்த விஷயம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே ஃபில்டர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எதை காட்டணும் எதை காட்டக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுது. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்பெசிபிக் கலர் அண்ட் பிராண்ட்ல இருக்கிற கார் உங்களுக்கு பெருசா தேவையில்லை. அதனால அது ஃபில்டர் அவுட் ஆயிடுச்சு. அது உங்க கண்ணு முன்னாடியே போயிட்டு வந்தாலும் நீங்க அதை கவனிக்க மாட்டீங்க. பார்ப்பீங்க ஆனா கவனிக்க மாட்டீங்க. அதான் விஷயம். பார்க்கறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ உங்க கண்ணு முன்னாடி போகுது, ஆனா நீங்க அதை கவனிச்சதே கிடையாது. ஆனா எப்போ இந்த இதுதான் வேணும்னு நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்களோ அப்பவே உங்க கண்ணு முன்னாடி அதை வந்து ஃபில்டர் அந்த இது வரைக்கும் ஃபில்டர்ல இருந்ததை இப்போதான் உள்ள அனுப்பி இருக்குது. ஓகே, இவர் வந்து இந்த கலர் இந்த பிராண்டு கார் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ அந்த கலர் அந்த பிராண்டை நம்ம வந்து இது வரைக்கும் தடுத்து வச்சுட்டு இருந்ததை பிளாக் பண்ணி வச்சுட்டு இருந்ததை உங்களுக்கு அலோவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்திலுமே வந்து உங்களுக்கு எது வேணும் எது வேணான்ற ஒரு ஃபில்டரிங் மெக்கானிசமா செயல்படும். அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த விஷயம் வேணும்னு நீங்க ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் பண்ணும்போது அது ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய கண்ணில் பட ஆரம்பிக்குது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிபிக் ப்ராசஸ் தான். பிரெயின்ல நேச்சுரலா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். இதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா we can make use of it. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயத்த ஒரு கோல் நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க, ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை பத்தின ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் பிளஸ் அதை பத்தின ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இதுதான் வேணும். ஏன் வந்து ஸ்பெசிபிக் கோல்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு மைண்ட்ல வந்து நீங்க ஸ்பெசிபிக்கா நீங்க கொடுக்கும் போதுதான் அது வேலை செய்யுது.
அப்போ இந்த ஸ்பெசிபிக் கோல் எனக்கு இந்த ஸ்பெசிபிக் டைம் பீரியட்ல எனக்கு வேணும்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுடைய பிரெயின் அதுக்கு ஏற்றபடி வேலை செய்யும். ம். இன்னொரு பக்கம் நீங்க சயின்டிபிக்கா பாத்தீங்க அப்படின்னா, இப்போ உங்க உங்க சி அவர் பாடி இஸ் அ பியூட்டிஃபுல் மெக்கானிசம். ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மெக்கானிசம் நம்ம உடம்புல இருக்கு. நீங்க உங்களுடைய பாடியும் எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சரும் ஈஸியா பேலன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்ப நல்ல ஒரு ஒரு ரொம்ப சூடான ஒரு ஊர்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க உங்க பாடி டெம்பரேச்சர் அதுக்கு ஏற்றபடி மெயின்டைன் ஆகும். இப்ப சடனா நீங்க ஒரு ஹில் ஸ்டேஷன் போறீங்க, ரொம்ப கூலா இருக்கிற ஒரு சிட்டிக்குள்ள போறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றபடி உங்க பாடி டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுது. ம். ஏசில இருக்கும்போது ஒரு பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும். நீங்க ஏசி விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா உங்க பாடி டெம்பரேச்சர் அதுக்கு ஏற்றபடி மெயின்டைன் பண்ணும். ஸோ உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. உங்களுடைய மெயினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சரௌண்டிங்ஸ்க்கு ஏற்றபடி பிரெயின் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்களுடைய பிரெயின், உங்களுடைய பாடி, ஈச் அண்ட் எவ்ரி செல் ஆஃப் யுவர் பாடி இஸ் ஒர்க்கிங். ஸோ உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்றபடி அதை வந்து உங்களை பர்ஃபெக்டா ஃபங்க்ஷன் பண்ணி விடுது. இதே தான் நீங்க வந்து ஒரு பிலீஃபுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்ப நார்மலா இருக்கும்போது, இப்ப நீங்க நார்மலா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ ஒரு டாக் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பெருசா டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்க ஜஸ்ட் நார்மலா பார்த்துட்டு போயிடுவீங்க. இதே அதே மாதிரியான ஒரு டாக் வந்து உங்களை ஆல்ரெடி கடிச்சிருக்கு அப்படின்னா, இல்ல உங்களை துரத்தி இருக்கு அப்படின்னா, நீங்க நெக்ஸ்ட் டைம் அந்த அதே மாதிரி இல்ல ஜென்ரலா டாக்னு பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து இம்மீடியட்டா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், பால்பிட்டேஷன் ஆகும், வேர்த்து ஊத்த ஆரம்பிக்கும், ப்ரீதிங் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ம். ஸோ இதையே இப்படி நடக்குது, இத்தனைக்கும் அது ஒண்ணுமே பண்ணல, அது பாட்டுக்கு நார்மலா போயிட்டு இருக்கும். அந்த டாக் வந்து அது நார்மலா அதுவா போயிட்டு இருக்கும். ஆனா பார்த்த உடனே உங்க பாடி ஏன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு மெமரி, ஒரு பிலீஃப், Yeah. மெமரி வந்து ஒரு பிலீஃபை கிரியேட் பண்ணிருக்கு. Yeah. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு நாய் கடிச்சிருக்கு, ஸோ ஜாக்கிரதையா இரு, அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அது நடக்க ஆரம்பிக்கும். இட்ஸ் பெர்சீவ்டு த்ரெட் அப்படின்னு பார்க்கும். அப்போ இமீடியட்டா உங்களுடைய பிரெயின் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய பாடிக்கு சிக்னல் அனுப்பி உங்களை தயார்படுத்துது. ஒரு ஃபிளைட் ஆஃப் ஃபிளைட் மெக்கானிசம் சொல்லுவாங்க. வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தோட ட்ரிகர் ஆகுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இமீடியட்டா அப்படி ஆகும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க பாடி சேஞ்ச் ஆகுது. அங்க ஒண்ணுமே நடக்கல ஆக்சுவலா. உண்மையிலேயே அந்த நாய் துரத்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு பாடி சேஞ்ச் ஆகுது, இட் இஸ் நார்மல். பட் எதுவுமே நடக்கல. நீங்க சைட் ஆஃப் த டாக் அது வந்து உங்களுக்குள்ள எவ்வளவு சேஞ்சஸ் ஏற்படுத்திருக்கு. ஸோ அப்போ ஜஸ்ட் இமேஜின் உங்களுடைய பிலீஃப் எந்த அளவுக்கு உங்க பாடியை அஃபெக்ட் பண்ணுது. பிளசிபோ எஃபெக்ட்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஒரு நார்மலா ஒரு மருந்து இல்லை, பட் மருந்துன்னு நினைச்சு நம்ம ஒரு விஷயத்த எடுத்துக்கும் போதே நம்ம பாடி அதை கியூர் பண்ணுது. பிளசிபோ எஃபெக்ட் சொல்லுவாங்க. ம். அப்போ சயின்டிபிக்கா நம்மளுடைய பிலீஃப் வந்து நம்ம பாடியை கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணுது. நமக்கு தேவையான விஷயங்களை நமக்கு பாடியில சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்குது. பட் இட் ஒர்க்ஸ் இன் போத் த வே. நமக்கு பாசிட்டிவாவும் வேலை செய்யும், நெகட்டிவாவும் வேலை செய்யும். ம். ஒரு பாசிட்டிவான விஷயத்த நீங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணும்போது உங்களுக்கு அது பாசிட்டிவா வேலை செய்யுது. அதே மாதிரி நெகட்டிவான ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா நீங்க பிலீவ் பண்ணும்போது நெகட்டிவாவும் உங்களுக்கு வேலை செய்யும். ம். அப்போ வெதர் யூ பிலீவ் இன் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் நாட், உங்களுடைய பிலீஃப் அந்த இடத்துல ஒரு மேஜரான ரோல் பிளே பண்ணுது. உங்களுடைய பாசிட்டிவ் மைண்ட் செட் ஒரு மேஜரான ரோல் பிளே பண்ணுது அப்படின்றது நமக்கு தெரியுது. மைண்ட் செட் இந்த இடத்துல. அப்போ மேனிஃபெஸ்டேஷனுக்கு முக்கியமே இந்த மைண்ட் செட் தான். உங்களால ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண முடியுதா, அது உங்களுக்குள்ள சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நீங்க வந்து அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் கான்செப்டை புரிஞ்சுக்க முடியல, இல்ல நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல. இதே வந்து சயின்டிபிக்கா ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு அமௌண்ட் நீங்க நீங்க ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு வந்து இத்தனை டாலர்ஸ் எனக்கு வந்து சேரணும், ஒரு $1,000,000 நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க, எனக்கு இந்த கோல் அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற போது நீங்க வெதர் யூ பிலீவ் இன் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் நாட், இட் டசன்ட் மேட்டர். ஆனா பிரெயின் வந்து யூ நீட் டு பிலீவ் இன் நியூரோ சயின்ஸ் அண்ட் பாடி மெக்கானிசம். அது வந்து இட்ஸ் ஹார்ட் கோர் ட்ரூத். ஸோ இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, எப்போ நீங்க வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்களோ, கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, இம்மீடியட்டா உங்க பாடி வந்து அதுக்கு ஏற்றபடி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க வந்து அது வரைக்கும் வந்து காலையில ரொம்ப லேட்டா எந்திரிச்சிட்டு ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்துட்டு இருப்பீங்க. ஆனா ஒரு வேலை இருக்கு அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா முழிப்பு வந்துடும். நீங்க அடுத்த நாள் வந்து நீங்க ஃபிளைட் பிடிக்கணும், காலைல ஒரு 7 o'clock நீங்க ஃபிளைட் பிடிக்கணும் அப்படின்ற போது அது வரைக்கும் நீங்க 7 மணிக்கு தான் எந்திரிச்சிருப்பீங்க. பட் ஆனா அன்னைக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அலாரம் வைக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை.
5 மணிக்கே ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சிருவீங்க. அப்போ நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பிரெயின் வந்து நம்ம பாடிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புது, இந்த ஒர்க் இருக்கு, இதுக்கேத்தபடி வேலை செய்ய அப்படின்ட்டு. அப்போ நமக்கு வந்து உடம்புக்கு வந்து அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களை வேகமா வேலை செய்ய வைக்கும், தெளிவா யோசிக்க வைக்கும், கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க அடுத்தடுத்து ஃபிக்ஸ் பண்ற கோல்ஸ் எல்லாமே ரொம்ப, ஏன்னா மைன்யூட் கோல்ஸ் இருக்கும். நீங்க 1 மில்லியன் ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா எப்படி அதை வந்து ஒரு 100,000 500,000 எப்படி ரீச் பண்றதுன்ட்டு நீங்க பிளான் பண்ண ஆரம்பிப்பீங்க. இம்மீடியட்டா எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ம். உங்களுக்கு ஒரு ஒரு விஷன் கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வேகமா ஒரு ஸ்ட்ராட்டஜி போட ஆரம்பிப்பீங்க, நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது ரிலேட்டட் இப்ப ஆர்ஐஎஸ் சிஸ்டம் மாதிரி அது ரிலேட்டடான இப்ப அதிகமா அடிஷனல் இன்கம் வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்ப வர ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க பிரெயின்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு வந்து 1 மில்லியன் இந்த இந்த இயர் ரெண்டுக்குள்ள வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அப்படின்ற போது உங்களுக்கு அது வர்றதுக்கு எந்தெந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிக்கும். நீங்க மொபைல் எடுத்தீங்கன்னா அது ரிலேட்டடான விஷயங்கள் தெரியும். நீங்க யார்கிட்டயா பேசும்போது அது ரிலேட்டடான விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க வெளியில எங்கேயா போகும்போது அது ரிலேட்டடான விஷயங்கள் கிடைக்கும். அப்போ இது மாதிரி என்டையர் ஜஸ்ட் நியூரோ சயின்ஸ்ல எடுத்துக்கோங்களேன், உங்களுடைய பிரெயின் வந்து உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். வெதர் யூ பிலீவ் இன் த யூனிவர்ஸ் ஆர் நாட், இட் டசன்ட் மேட்டர், பட் யுவர் பிரெயின் இட் இஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ. அப்போ நீங்க மேனிஃபெஸ்டேஷன் சொல்லி ஒரு கோல் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பிரெயினே உங்களுக்கு வேலை செஞ்சு அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுத்துரும். நான் சயின்டிபிக்கா பார்க்கணும்னா நான் பிரெயின் சயின்ஸ் வச்சுதான் நான் சொல்லுவேன், பர்ஃபெக்டா அதை வேலை செய்யும். இதுல நமக்கு எந்த டவுட்டுமே இல்லை, ஏன்னா இட்ஸ் பியூர் ஹார்ட் கோர் சயின்ஸ். இதுல நீங்க பிலீவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அது அந்த இடத்துல நடக்குது. பிரெயினை பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்படின்றது சயின்டிபிக்லி ப்ரூவன் கான்செப்ட். இதை நீங்க கரெக்டா இதுக்கேத்தபடி உங்களுடைய பிரெயினுக்கு ஏத்தபடி நீங்க சில ப்ராக்டிஸ் நீங்க பண்ணீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு அது நடக்க ஆரம்பிச்சிடும். ம். ஸோ என்னுடைய சயின்டிபிக் அப்ரோச் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூரோ சயின்டிபிக் அப்ரோச்ல இந்த ஒரு விஷயத்த நான் மென்ஷன் பண்றேன். ம்.